கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆம், இஸ்ரவேலை காக்கிற தேவன் நம்மையும் காக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை இரட்சித்த கர்த்தர் அவரே. செங்கடலை இரண்டாக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கைக்கு விலக்கி இந்த சேனையை முறியடித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுவார். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தொடர்ந்து பிடிக்க சத்துரு இடும் சதி ஆலோசனைக்கு நம்மை மீட்டு காக்கும் கர்த்தரை எப்பொழுதும் நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை காக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்ததாமே வேலியடைத்து பாதுகாப்பீராக. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்கள் அனைவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.